with இந்த வார்த்தையை எங்க யூஸ் பண்ணனும்னு நீங்க தான் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. So with அப்படிங்கற இந்த வார்த்தையோட சிம்பிள் யூசேजेस நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். With me அப்படினா என்னுடன் அப்படிங்கறது தான் அர்த்தம். He was with me. அவன் என்னுடன் இருந்தான் அப்படினு சொல்றதுக்கு he was with me அப்படினு சொல்லலாம். With you அப்படினா உன்னுடன் இல்லனா உங்களுடன் அப்படினு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். For example, he was talking with you. அவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். He was talking with you. இதே with him அப்படினா அவனுடன் அப்படினு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். For example, I don't talk with him. நான் அவனுடன் பேச மாட்டேன். I don't talk with him. With her அப்படினா அவளுடன். அவளுடன் சொல்றதுக்கு with her பயன்படுத்தலாம். For example, I will talk with her. நான் அவளுடன் பேசுவேன். With them. With them அப்படினா அவங்களுடன். அவங்களுடன் அப்படினு சொல்றதுக்கு with them பயன்படுத்தலாம். For example, I went out with them. நான் அவங்களுடன் வெளியே சென்றேன். நான் அவங்களுடன் வெளியே சென்றேன் அப்படினு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். சோ நீங்க எவ்வளவு நாள் தான் இங்கிலீஷ் கத்துக்கணும் இல்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம் ஒரு 2 மாசம் ஆகட்டுமே அப்படினு சொல்லி procrastinate பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்களும் தமிழ் மூலமாவே இங்கிலீஷ் கத்துக்க முடியும். உங்க ஃபோன் எடுங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.